புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 11. இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள் 27 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உமை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான என் அன்பு இறை சொந்தங்களே, சொல்லை விட செயலே சிறந்தது. செயல்கள் எப்போதும் வார்த்தைகளை விட சத்தமாக பேசுகின்றது என்பதை இன்றைய நாளுக்கான குறுகிய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. கடவுளை பற்றியும் அவர் வார்த்தைகள் பற்றியும் நாம் புகழ்ந்து பேசினாலும் அவருக்கு கீழ்ப்படியாத நேரங்களே நம் வாழ்வில் அதிகம் உள்ளன. இறையன்னை கடவுளின் வார்த்தைகளை கேட்பதோடு விட்டுவிடாமல் அவற்றை கீழ்ப்படிந்து அதை இறைவாக்கினர் எனவே இன்னும் உலகின் தாய் என கருதப்படுகிறார் நம் அன்பு அன்னை மரியா. ஆனால் இன்று கடவுளின் வார்த்தை தன்னை விளம்பரப்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்துகின்றோம். வாழ்வில் அதை புறக்கணிக்கிறார்கள் சில பேர். நாம் சொல்வோம், ஆனால் செய்ய மறுப்போம் அதை. ஆனால் அவர் வார்த்தைகளை வாழ்வாக்குபவர் பேறு பெற்றவர்கள் என்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். என் அன்பு நெஞ்சங்களே, நாம் எத்தகைய தன்மையில் வாழ்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாமும் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கின்றவர்களாகவும் அப்போது நாம் பேறு பெற்றவர்கள் ஆகுகிறோம் என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் நாம் இறை வார்த்தையை கேட்போம், அதன்படி நாமும் பேறு பெற்றவர்களாகவும் இயேசுவின் அன்பு பாதையில் நாளும் பயணிப்போம். ஆமென்.